ரீசெண்டாக சயின்டிஸ்ட் வந்து 8வது காண்டினெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஈவன் தோ 8வது காண்டினெண்ட்டை 1995லேயே அமெரிக்கன் ஜியோஃபிசிஸ்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணாலும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்ச்சில் இன்வால்வ் ஆகிருப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வமாக அதை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ 375 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே கடலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காண்டினெண்ட் வந்து மூழ்கிருச்சு. அதை தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட பரப்பளவு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்தியாவுக்கு எவ்வளோ பரப்பளவு இருக்கோ அதே அளவு பரப்பு வந்து பார்த்திங்கன்னா கீழே மூழ்கி இருக்குது. ஸோ 100 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே வந்து பார்த்திங்கன்னா அண்டார்டிகா, ஆஸ்திரேலியா, இந்தியா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோண்டுவானாலேருந்து எவால்வ் ஆகிருக்கும். அதே மாதிரி தான் ஜிலாண்டியாவும் எவால்வ் ஆச்சு. பட் அதோட மேலோடு வந்து பார்த்திங்கன்னா மெலிசாக போனதுனால கடலுக்குள்ளே வந்து அமிழ்ந்து போயிடுச்சு. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றியான ரிசர்ச் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாளாக போயிட்டு இருந்திருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த காண்டினெண்ட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க.